திறன் பயிற்சி வழங்கி இருக்கிறோம். திட்டத்தை செயல்படுத்துவது மட்டுமல்ல, அந்த திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அந்த திறன் பயிற்சி இளைஞர்களோட ஆலோசனை கூட்டம் நடத்தின. அந்த கூட்டத்தில் பேச ஒரு மாணவி சொன்னாங்க, ஐயா, உங்களோட இந்த 4 திட்டத்தால எனக்கு எல்லா துறைகளை சார்ந்தும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால முதலீட்டுடைய ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்துல அதிக சம்பளத்தை வேலை கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியா சொன்னார். இன்னொரு மாணவர் சொன்னார், இன்னைக்கு நாளைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கோச்சிங் வேணும், வசதி இருக்கணும்னால வெளியே நிறைய பணம் செலவு செஞ்சு கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்பை அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணமில்லாமல் வழங்குவது இந்த நான் முதல்வர் திட்டம். எங்க கணவர்களுக்கான வாசகங்கள் திறந்துவில்லையா என கூறி போட்டு சொன்னார். அதனால்தான் இந்த நான் முதல்வர் திட்டத்தை தொடங்கிய போது என்னோட கனவு திட்டம் சொன்னேன். இப்போ நம்மளோட கனவுகள் விநாயகர் திட்டமா மாறி இருக்கு. இத பேரறிஞர் சொல்லல. இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் பேரறிஞர் சொல்லாது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம். சென்னையில ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு காலையில போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து இன்னமா சாப்பிட்டீங்களா என்று ஏதாவது கேட்கிறேன். அதுக்கு அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடுறது சொன்ன உடனே அதிகாரிகள் அழைச்சேன். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் எல்லாருக்கும் பணிவா, சார் நம்ம நிதியெல்லாம் மோசமா இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம தேர்தல் கூட சொல்லலன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், வாக்குறுதி சொல்லலாம் என்ன, நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைகளா அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடலாளத்தோடு இருந்தால்தான் அவங்க படிக்கிறது மனசுல முடியும். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலை சரி செய்யணும், திட்டம் போடுவோம். நீங்க ஃபைலை தயார் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்ட